கல்ஃப் நாடுகளுடைய எக்கானமியை ஆசியாவில் தான் தங்கி இருக்கு. உலகத்தினுடைய சந்த ஆசியாவில் தான் 3 இருக்குது. அப்ப இது சீனாவை நோக்கி குவிஞ்சா உலகத்தின் பொருளாதாரம் ஓவர்நைட்டில் மாறிடும், எல்லாமே மாறிடும். அப்ப இதுக்கு மேற்கொண்டு சீனா வளரக்கூடாது. சீனா எதிர்காலத்தில் பார்ட்னர்ஷிப் வைக்கக்கூடிய பங்காளியாக, சீனாவுடைய பங்காளியாக இருக்கக்கூடிய நாடு கல்ஃபில் ஈரான் தான் தலைக்கட்டு. அவர்களுக்கு தான் வரலாற்று பாரம்பரியமும் மக்கள் தொகையும் வளமும் எல்லாமே இருக்கு. அப்ப ஈரான் தான் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பலமான நாடு. அப்ப ஈரானோட தான் சைனா டைப் பண்ணும் யூரோப்பை எதிர்கொள்றதுக்கு, மேற்குலகத்தை எதிர்கொள்றதுக்கு. அப்படி என்றால் முதல்ல ஈரானை தரைக்கணும். அப்ப ஈரானை தரைக்கிறதுன்றது சீனாவுக்கு எதிரான யுத்தம் தான் தவிர ஈரானுக்கு எதிரான யுத்தம் கிடையாது. அது சீனாவுக்கு எதிரான யுத்தம், அது சீனாவுக்கு தெரியும். அப்ப இது விழுந்தா, அதாவது சீனா வீழ்ச்சி அடைஞ்சால் ரஷ்யாவுக்கும் அது பாதிப்பு. அமெரிக்காவை போட்டி போடக்கூடிய நாடாக ரஷ்யா இல்லை, சீனா தான் இருக்கு. அப்ப சீனா அமெரிக்க போட்டிக்குள்ள தான் ரஷ்யா வளரலாம், ரஷ்யா தன்னுடைய என்ன தூக்கலாம். அப்ப இது ரஷ்யாவுக்கும் இது பாதிப்பானது. அப்ப இந்த 2 பேரும் அமைதியா இருக்கிறன்றது ஒரு யுத்தத்துக்கான அமைதி தான். ஆனா அவர்கள் என்ன பார்க்கணும்னா, ஈரானுடைய யுத்தத்துல எல்லா வளத்தையும் ஈரானுக்கு கொடுத்து இந்த யுத்தம் நிகழ்ந்தால் மேற்குலகம் தோக்க வேணும். அப்ப எல்லாரும் மேற்குலகம் பாதிப்புக்கு அடையணும். இப்ப யுத்தத்துல யார் வெள்ளினம்ன்றது இல்லை முக்கியம். யுத்தத்துல 2 பேர் ஒரு மிட் இன்டென்சிவ் போரை கடந்துட்டா அதுல யார் வென்றாலும் தோத்தாலும் அவர்கள் அதுக்கு பிறகு இந்த பொருளாதாரத்தில் எழுப்பி நிற்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த சீனா நாடுகளுடைய அமைதி இந்த யுத்தத்தில் இவரை வச்சுபடியே காலி பண்றதான், அமெரிக்காவை டேமேஜ் பண்றது. ஆனால் இந்த யுத்தத்தை ஈரானை அமெரிக்கா விடுவாங்களாண்டா விட கூடாது. அப்ப சீனா ரஷ்யா ஈரானை அமெரிக்கா கட்டுப்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த யுத்தத்தை வெண்டு கையில இலகுவாக எடுக்க ஒருபோதும் விடாயினும். அப்ப விட்டால் அது சீனாண்ட தோல்விக்கு சரி. சீனா தோத்தா ரஷ்யாவின் இருப்புக்கு பெரிய பிரச்சனை. அப்ப அவர்கள் யுத்தத்தை விரும்பினோம், யுத்தத்தில் ஈரான் தோல்வியை ஒரு காலம் விரும்பாயினும். அப்ப தோக்க விடாயினும்.